களத்தூர் கண்ணம்மா படத்தில் கமலஹாசன் நடிச்சிருக்காரு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாமரத்துலேருந்து அது மாங்காய் சீசன் முடிஞ்சதுனால பேப்பர் மேஷில் செஞ்சு அங்கங்கே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. ஒரு மாங்காயை பறித்து கமலஹாசனிடம் கொடுத்ததும் கடிச்சு பார்த்துட்டு, ஐயே என்ன இது பொய் மாங்காய் அப்படின்னு கமலஹாசன் சொல்ல, அப்போ எல்லாமே பொய் தானா அப்படின்னு கமலஹாசன் கேட்டிருக்காரு. சாவித்ரி அம்மா கமலஹாசனுக்கு உணவு ஊட்டுற காட்சி, அதில் நிஜமான உப்புமாவை ஊட்டி விட்டுருக்காங்க. சாவித்ரி அம்மா ஊட்டி முடித்ததும் உப்புமாவை வாயில் வாங்கிட்டு துப்பியிருக்காரு கமலஹாசன். ஏன் துப்பின்னு அப்படின்னு கேட்டதும், நீங்கள் தானே சொன்னீங்க இது சினிமா, எல்லாமே பொய்யாக தான் இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனால நீங்கள் கொடுத்த உப்புமாவும் பொய் உப்புமான்னு நினச்சிட்டு தான் நான் துப்பினேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்லியிருக்காரு. ரீசண்டாக ஏவிஎம் சரவணன் நம்மை விட்டு மறைந்து விட்டார். இருந்தாலும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அது எல்லாமே ஜெயிக்கும், வெற்றி கிட்டும், சூப்பர் ஹிட் அடிக்கும். ஏவிஎம் குடும்பத்தார் உயர்ந்த மனிதர்கள். அப்புறம் அப்புறம் செட்டு கூப்பிட்டு போனோம். செட்டில் கூப்பிட்டு போனோன்னே அந்த வீடு பெரிய வீடாக இருந்தது. பின்னாடி பார்த்தா ப்ளைவுட்டு, ஐயோ டூப்பு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் எல்லாம் ஃபோட்டோகிராஃபெல்லாம் எடுத்து முடித்தோம். ஷூட்டிங் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங், வாயில் உப்புமா ஊட்டுற மாதிரி பசிக்குதுன்ன உடனே சாவித்திரி அம்மா இட்லி உப்புமா கொடுப்பாங்க. அந்த உப்புமா வாயில் வாங்கிட்டு கப்புன்னு வச்சுட்டு இருந்துட்டு கட்டினோடனே துப்புன்னு துப்பிட்டான். என்னடானா எல்லாம் டூப்பாக இருக்குது, இந்த உப்புமாவும் டூப் தான், நான் சாப்பிட மாட்டேன்னா. அப்புறம் எல்லாம் டைரக்டர் முத்துராமன், மற்ற லக்ஷ்மி நாராயணன், அவர் தான் டைலாக்லாம் சொல்லிக் கொடுப்பாரு கமலுக்கு. அவரெல்லாம் சாப்பிட்டு காட்டி இது நிஜ உப்புமா தான்ப்பா, அது டூப் உப்புமா இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கமல் அந்த சீன் ஆகிடும். குழந்தையிலே ரொம்ப இன்டெலிஜென்ட் அந்த கமல். அது மட்டுமல்ல, லேடி டாக்டர் திருமதி ராமச்சந்திரன் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதும், நானும் செட்டியார் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கமல் இவங்க கூடயே தொத்திட்டு வந்திருக்காப்படி. முட்டை கட்டிட்டு கோவமாக உட்காந்துட்டு இருந்ததும் சரவணன் சார் கேட்டிருக்காரு, ஏன் இந்த பையன் கோவமாக இருக்கான் அப்படின்னதும், நான் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் நானே பேசிகிட்டு இருக்கேன்ல அதுதான் அப்படின்னு அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க. அப்புறம் சரவணன் சார் அப்பச்சி வந்துட்டாங்கன்னு சொல்லி கமலஹாசனை மாடிக்கு கூட்டிகிட்டு போனதும், அந்த பிள்ளை பருவத்திலேயே சல்தி கா நாம் காடி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாட்டு எடுத்து கமலஹாசன் பாடியிருக்காரு. சல்தி கா நாம் காடியிலேருந்து பாட்டு, அதே மாதிரி நடிகர்தில் சிவாஜி கணேசனுடைய சீனு, அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணி காட்டணும். ஃபாதர் சொன்னாரப்பா, அந்த பையனை கூட்டிகிட்டு போய் நாளைக்கு கொண்டு போய் நீ டைரக்டர்ட்டையும் ஜெமினி கணேசன் சாவித்திரிலாம் கூட காட்டுன்னு. எதுக்கு பிச்சின்னு, இல்லைப்பா அந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான்ப்பா, இந்த பையனை அந்த பையன் ரோலுக்கு போட்டுக்கலாம் கலத்துறோம் நம்ம. ஏன்னா அதுக்கு தான் தேசிய ராணியை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், 1000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். போப்பா தேசியரெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இந்த பையன் ரொம்ப பிரமாதமாக வருவான்ப்பா. அப்பொழுது ஆரம்பித்த திரைப்பயணம் கமலஹாசனுடையது இன்று வரை உலக நாயகனாக மிளிர்கிறார்.